திருப்பாடல்கள் 1 ஓட மெயின் ஐடியா என்னன்னா, வாழ்க்கையில நாம போக வேண்டிய 2 பாதைகள் இருக்கு. ஒன்று ஆசீர்வாதமான பாதை. கெட்டவங்க பேச்சு கேட்காம, பாவம் செய்யறவங்க கூட சேராம, எப்பவும் கடவுளோட வேதத்தை விரும்பி ராத்திரி பகலா அதையே தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, தண்ணி ஓடுற இடத்துல நட்ட மரம் போல கரெக்ட் நேரத்துல கனி கொடுத்து இலையே உதிராம இருப்பான். அவன் செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆகும். 2 துன்மார்க்கரின் பாதை. கெட்டவங்க அப்படி இல்ல. அவங்க காத்துல பறந்து போற பதர் மாதிரி. அவங்க நிலைக்க மாட்டாங்க, அழிஞ்சு போவாங்க. மொத்தத்துல நல்லதை தேர்ந்தெடுத்து கடவுள் வழியில போனா ஆசீர்வாதம், கெட்ட வழியில போனா அழிவு. இந்த கருத்துக்கு ஆபிரகாமோட கதை கச்சிதமா பொருந்தும். ஆதியாகமம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாம கூப்பிட்டு, நீ உன் தேசத்தையும் உறவினர்களையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன. அப்போ ஆபிரகாம் செஞ்சது ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல் தான்னு சொல்லணும். ஆபிரகாம் அங்கிருந்த ஜனங்களோட துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கல. அந்த உலக ஆசைகள்ல பழைய கலாச்சாரத்துல நிக்கல. அவர் குடும்பம் சிலை வணங்குறவங்களா இருந்திருக்கலாம், ஆனா அவர் அதையெல்லாம் விட்டுட்டாரு. அவருக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. ஆனா அவர் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து அவர் சொன்னதை அப்படியே நம்பி ஒரு கேள்வி கேட்காம புறப்பட்டார். திருப்பாடல்கள் 1 சொல்லுது, கடவுள் வழியை தேர்ந்தெடுத்து அவர் மேல பிரியமா இருக்கிறவங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல இருப்பாங்கன்னு. ஆபிரகாமுக்கு அந்த புதிய தேசம் தெரியாது, ஆனா அவர் கடவுள் வழியை தேர்ந்தெடுத்ததுதான் அவருக்கு நீர்க்கால் ஓரம் மாதிரி இருந்தது. அவர் விசுவாசத்தின் தகப்பன் ஆனாரு. அவர் மூலம்தான் உலகத்துக்கே பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அவர் செய்வதெல்லாம் வாய்த்தது. ரொம்ப பெரிய ஆடு மாடுகளோட பணக்காரனா ஆனாரு. ஆபிரகாம் நல்ல முடிவெடுத்ததால அவரோட லைஃப் ஒரு ஆசீர்வாதமான மரம் மாதிரி இருந்துச்சு. அவர் உலக வழியில நிக்காம கடவுள் சொன்ன வழியில போனாரு. இன்னைக்கு நம்மளும் அதே சாய்ஸ்ல தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா உலக ஆசைன்னு நிறைய துன்மார்க்கரின் ஆலோசனை சுத்தி இருக்கு. நாமளும் ஆபிரகாமை போல கடவுள் பேச்சுதான் முக்கியம் சொல்லி அவருக்கு பிரியமான முடிவுகளை எடுத்தோம்னா, சங்கீதம் 1 சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையும் செழிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். நாம செய்யற எல்லா வேலையும் கடவுள் வாய்க்க பண்ணுவாரு. நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.